ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கொத்தமல்லி தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கொத்தமல்லியை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் ஒரு கடாய் போட்டுட்டு இதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கடுகு 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ரெண்டுத்தையும் செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி கட்டி பெருங்காயம், காரத்துக்கு மிளகாய் ரெண்டுத்தையும் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம மிளகாய், கடுகு, வெந்தயம், பெருங்காயம் ஃபஸ்ட்டு அதை பொடி பண்ணிவிட்டு அதிலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை இது கூட சேர்த்துக்கோங்க. ஒரு லெமன் சைஸுக்கு புளி தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன், அதையும் இது கூட சேர்த்துட்டு வெல்லம் கொஞ்சம் சேர்த்து இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் கடாய் போட்டுட்டு எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட கடுகு, நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கொத்தமல்லி விழுதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த கொத்தமல்லி தொக்குக்கு தேவையான அளவு உப்பு இது கூட சேர்த்து இந்த நம்ம ஊற்றின எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நல்லா கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப சுவையான கொத்தமல்லி தொக்கு இப்போது ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.